கிருஷ்ணாவதாரத்துல சுவாமி வைகுண்டம் போற போது அப்பா விட்டுட்டு போறேன், அம்மா விட்டுட்டு போறேன், ருக்மிணி சத்தியமாவை எல்லாம் விட்டுட்டு போறேன், எனக்கு துக்கமா இல்ல, இந்த அவதாரத்துல ஒரு தப்பு பண்ணிவிட்டேனேன்னு அழுதாளா. என்ன நாள் திரௌபதி வஸ்திராபகரண காலத்துல நீங்க இருக்கிற இடத்துல இருந்தபடி ரட்சிக்கணும் ஆணை விட்டுட்டாளா சுவாமிய. ஏன்னா அவன் புடவை பிடிச்சி இருக்கிற போதுதான் பிரார்த்திச்சாள். இன்னமே அங்கிருந்து அவர் தேடி குதிரை எல்லாத்தையும் கட்சின்னு வரதுக்குள்ள இவன் இழுத்தாகிடும். மானம் போனதுக்கு அப்புறம் அவர் அங்கிருந்து வந்து மானம் போச்சாமான்னு வந்து கேட்கறதுக்கு அவர் வரணும். அதனால அங்க இருந்தபடியே ரட்சிக்கணும்னு கிருஷ்ண துவாரகாவாசின்னு குவாசியாதவனந்தன கத்தினாலாம் துவாரகாவாசின்னு சங்கசக்கர கதாபாண துவாரகா நிலையாச்சுதா துவாரகா நிலையான்னாலாம் துவாரகையில் இருந்தபடி ரட்சிக்கணும்னு ஆணையிட்டாளாம் சுவாமி. அதனால துவாரகையில் இருந்தபடி அக்ஷயம்னு காப்பாத்தி விட்டாள். அத சுவாமி சொல்றாள். நான் அப்ப போய் கூட போய் அங்க குதிச்சு அவ கண்கலத்தை என் பீதாம்பரத்தால தொடச்சு நீ பயப்படாதேன்னு சொல்லி அது துஷாசன இடது காலால் நான் உதச்சு அப்படி எல்லாம் பண்ணாம நான் ரட்சிச்சேனே இந்த அவதாரம் உணா கொடுத்துனாளா. கோவிந்த தியதாக்கிரந்தது கிருஷ்ணா பாந்துரவாசினம் ரணம் பிரவருத்தமிவமே ஹிருதயாபசத்பதி. கோவிந்தான் திரௌபதி அலறினாளே, அவ அலறின சொல்லு என் நெஞ்ச வந்து தச்சுட்டு இருக்குனாலாம் வைகுண்டம் போற போதும். அது எப்படி தச்சுட்டு இருக்கு தெரியுமா? ருணம் பிரவருத்தமிவமே ஹிருதயாபசத்பதி. குடும்ப சொத்துக்கு மேல கடன் ஏறி போய் இவன் சொத்தானது அந்த வட்டிக்கு கூட காணாம போயிடும். கடன் வாங்கின முதலுடைய வட்டிக்கு கூட அந்த கடங்காரன் எப்படி ராத்திரியே தவிப்பனோ அவன் நெஞ்ச போய் தொட்டு இருக்கும் போது அது மாதிரி கோவிந்தாங்கிற சொல்லு என் நெஞ்சில போய் குச்சி பிடித்துனாலாம் சுவாமி. இந்த துக்கத்தோட வைகுண்டம் போறேன், திரௌபதியை நன்னா காப்பாத்தாம போட்டேனே நாளா. கோவிந்த திரௌபதி ஒண்ணும் விட்டுள்ள சுவாமி ரட்சிச்சு விட்டார். எல்லா பாக்கியத்தையும் கொடுத்தும் அது எப்படி ரட்சிக்கணுமோ அப்படி ரட்சிக்கலையேன்னு வருத்தப்படுறாள். அதுக்குதான் தெய்வத்தங்கிட்ட போறது. கோவிந்த தியதாக்கிரந்தது கிருஷ்ணா பாந்துரவாசினம் ரணம் பிரவருத்தமிவமே ஹிருதயாபசத்பதி.